உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். திருமாவளவன் குழப்பத்தில் இருக்கிறார் என விமர்சனங்கள் ஏற்கனவே எழுந்திருந்த நிலையில் தற்போது திமுகவுடன் இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்பதை திருமாவளவன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பேசிய திருமாவளவன் திட்டவட்டமாக இந்த விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், நீங்க விவரங்கள் வழங்கலாம். அர்ச்சனி வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறக்கூடிய மாநாட்டிலே பேசி வருகின்றார். அதில் அவர் பேசிய அந்த சில வரிகள் என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இனி தமிழ் தேசிய களத்தில் இணைந்தே பயணிக்கும் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இந்த அறிவிப்பு என்பது ஒரு திட்டவட்டமான ஒரு உறுதியான கூட்டணியை மீண்டும் உறுதி செய்வது போல இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பேசியிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அதாவது இந்த விஷயத்தை, அதாவது தாவேகாவும் விசிகாவும் தமிழ் தேசிய கணத்தில் இணைந்தே பயணிக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். இதனால் திமுகவுடன் அவர் கூட்டணிக்கு செல்வார், திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர் குழப்பத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையிலே தான் தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடனான கூட்டணியில் உறுதியாக இருக்கிறேன் என்பதை அவர் இந்த வரிகளின் மூலமாக வெளிப்படையாக சொல்லி இருப்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இனி தமிழ் தேசிய களத்தில் இணைந்தே பயணிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அதன் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய விஷயம் என்பது தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இரு கண்கள் என்று குறிப்பிட்டுதான் அவர் அந்த வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருந்தார். எனவே தமிழ் தேசிய கொள்கையில் மிக தீவிரம் காட்டி வரக்கூடிய தாவேகாவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒரே கொள்கைகளை இந்த விஷயத்தில் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த களத்தில் இரண்டு கட்சிகளும் சேர்ந்தே பயணிக்கும் என்பது வெறும் நேரடி பொருளாக இல்லாமல் அரசியல் ரீதியாக மறைமுக பொருளும் சேர்த்தே உணர்த்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கின்றது. எனவே எந்த விதமான ஒரு ஊசலாட்டத்திற்கும் இடமில்லாமல் தாவேகாவுடனான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணக்கமாக உறுதியாக இருக்கிறது என்பதை திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக விமர்சனம் வைப்போருக்கு உணர்த்தியிருக்கிறார் என்றே புரிந்து கொள்ள முடிகிறது. அர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி